ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓசில நம்ம வீட்ல தான் ஜாலியா சாப்பிட முடியும். அதான் அவளும் இவளும் சொல்லி வச்சு செஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். அடச்சி பாய் மூடுங்க. இந்த பிளான் பண்ணி குடும்பத்தை பிரிக்கிறது கெடுக்கிறதெல்லாம் உனக்கும் உங்க அம்மாவுக்கு தான் வரும். சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. பாத்தீங்களா மாப்பிள, உங்க முன்னாடி எப்படி எங்களை எடுத்துரிஞ்சு பேசுறான்னு? இதெல்லாம் கேட்கணும்னு எங்க தலையெழுத்து. எல்லா தப்பையும் செஞ்சுட்டு இங்க வந்து நல்லவ மாதிரி நாடகம் ஆடுறியா? மாமா, எது மாமா தப்பு? புடிச்சவன் கூட வாழ்றது தப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு இதுல விருப்பம் இல்லன்னு சொல்லியும் கட்டாய கல்யாணம் பண்ண பாத்தீங்களே, அது தப்பு இல்ல. ஆனா உங்க பார்வையில நாங்க பண்றது தப்பா? சரி, அப்படின்னு பார்த்தா நீங்க பண்ணதும் தப்புதான் மாமா. அதுக்காக இப்படி அருவாள் எடுத்துட்டு வந்து நிப்பீங்க? கூட பிறந்த தங்கச்சியை யாராவது வெட்ட வருவாங்களா? உங்க மேல இருக்கிற மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க மாமா. உன்னோட மரியாதை யார் கேட்டா? நீயே ஒண்ணும் இல்லாம பிளாட்ஃபாரத்துல கடை வச்சிருக்க, பெருசா பேச வந்துட்ட. நான் பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருந்தாலும் நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிறேன். உங்கள மாதிரி மத்தவங்க உழைப்புல இல்ல. செல்வி, இங்க பாரு. இப்ப எதுக்கு இங்க வந்து நின்னு வேண்டாததெல்லாம் பேசிட்டு இருக்க? தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேணாம். இவளை கூட்டிட்டு கிளம்பு. அண்ணி, நாங்க ஒண்ணு பூஜாவை அனுப்பல. அவதான் சின்ன புள்ள மாதிரி நீங்களாம் பாசத்துல ஏத்துப்பீங்கன்னு தப்பா நினைச்சிட்டீங்க வந்திருக்கா. என்ன இருந்தாலும் நம்ம அம்மா, நம்ம அக்கா, நம்ம அண்ணன் தானேன்னு நம்பிக்கையில இருந்தா. ஆனா நீங்க அது இல்லன்னு நல்லா புரிய வச்சுட்டீங்க. பாத்தியா, எதுக்கு சொல்ல முக்கியம் இங்க வந்த? இப்ப புரியுத உண்மை என்னன்னு? இதுக்குதான் இந்த விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னேன். என்ன இங்க வந்து நாடகம் ஆடி எங்க எல்லாரோட நிம்மதியும் கெடுக்கலான்னு வந்திருக்கீங்களா? அதான் அன்னைக்கே உன் புருஷன் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு போனான்ல, அதுக்கப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு தடவை சொன்னா புரியாதா? போதும் மாமா, நீங்க பேசுனது எல்லாம் போதும். ஆனா உங்ககிட்ட கடைசியா ஒண்ணு சொல்றேன். வீட்டுல இருக்கிறவங்களோட மனசு நோக்குற மாதிரி நான் நடந்துகிட்டது தப்புதான். அதுக்காக நாங்க மன்னிப்பு கேக்குறோம். நீங்க குடுக்கிற தண்டனையை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அதே நேரம் பூஜை செஞ்ச தப்பு மன்னிக்கவே முடியாத தப்புனா நீங்க அவளுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதும் தப்புதான். ஆனா அதை நீங்க எப்ப உணர போறீங்கன்னே தெரியல. உங்க மனசு முழுசும் கோவமோ ஆத்திரமோ வன்மமும் மட்டும்தான் இருக்கு. அது போகிற வரைக்கும் உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது எல்லாமே புரியாமதான் பூஜா வந்து உங்ககிட்ட நியாயம் பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு பூஜா, தூங்குறவங்கள எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள ஒரு நாளும் எழுப்ப முடியாது. அவங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. என்னைக்கு உன்னை ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்கு நாம இந்த வீட்டுக்கு வருவோம். அண்ணே, நீங்க இந்த வீட்டுல தான் இருக்கணும். அப்பதான் நம்ம குடும்பம் முன்னேறி போக முடியும். அண்ணே, நீங்க இந்த வீட்டுல இல்லனா இங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க இந்த குடும்பத்துக்காக பட்ட கஷ்டத்தை இவங்க எல்லாம் மறந்தாங்கன்னா இவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது. நீங்களும் அண்ணனும் இங்க இல்லாம போனா இந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அண்ணே, ஆமா ஆமா ஆமா, இந்த அம்மா பெரிய தியாகி, மதர் தெரசா அப்படியே சொல்றாங்க. இப்பதானே எங்க மாப்பிள்ளைக்கு உண்மையெல்லாம் புரிஞ்சிருக்கு. நீங்கள்லாம் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் இந்த குடும்பமே நல்லா இருக்கு. முதல்ல நீங்க 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. எப்படியும் தெரு இப்பத்திக்கு இவங்களை ஏத்துக்க மாட்டான். இந்த துணி பைய செல்வி கிட்ட எப்படியாவது தள்ளி விட்டுறணும். அம்மாடி, போது நீ பண்ண உபதேசம் எல்லாம். நீங்க செஞ்ச தப்பையில நாங்க யாரும் மன்னிக்கவே முடியாது. இத பாரு, எனக்கு என் புள்ள திரு சொன்ன வார்த்தை தான் முக்கியம். அவன் சொல்றதுதான் இந்த வீட்டுல வேத வாக்கு. இந்த குடும்பத்தோட கௌரவத்தை குழி தோண்டி புதைச்ச உங்களுக்கு இந்த வீட்டை இடமே கிடையாது. உங்க துணிமணி எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு தான் எடுத்து வச்சேன். நல்ல காலம் நீங்களே வந்து தொலைஞ்சிட்டீங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இந்தா முதல்ல தூக்கிட்டு போங்க.
போங்க போ இங்க இருந்து. அத்தை அம்மா போடி இல்லம்மா. போ. ஆஹா, அத்தை கரெக்டான டைம்ல ஸ்கோர் பண்ணிட்டாங்களே. அத்தை நீங்க கூட எங்களை புரிஞ்சுக்கலையா அத்தை? என்ன மன்னிச்சிடு செல்வி. நியாயமா உன் கூட தான் நான் நிக்கணும். ஆனா அந்த தைரியம் எனக்கு வரல. என்னால முடிஞ்சதை உங்களுக்கு செஞ்சிருக்கேன். அது உனக்கு ஒரு நாள் புரியும். அந்த பைய எடுத்துக்கிட்டு போயிடுமா, போயிடு. பூஜா, இனிமே நமக்கு இங்க வேலை இல்ல. ஆனா உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எந்த வாயால எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்களோ அதே வாயால எங்களை ஏத்துக்கிட்டு நீங்க கூப்பிடுவீங்க. அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது.